ஹாய் குட் மார்னிங். நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது ஒரு ஆம்னி வேனில் வந்து இந்த கிரேப்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. கிலோ வந்து ரூ. 100. ஒரு 2.5 கிலோ கிட்ட இருக்கும். பன்னீர் திராட்சை. இந்த பழம் வந்து நல்லாயிருக்கு. நான் இப்போது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிரேப்ஸ் வந்து வாங்கிடுறது. ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பழம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல குண்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பழம் உங்கள் ஏரியாவில் விற்கிறாங்களா? நீங்கள் இந்த மாதிரி பழங்களை வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு எதுவுமே க்ளீன் பண்ணாதனால காலையில் எழுந்ததும் ஸ்டவ்வை தொடச்சிட்டு சமைக்க ஆரம்பித்தேன். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஸ்டவ்வு க்ளீன் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணியும் சேமியா உப்புமா தான் பிளான் பண்ணியிருக்கேன். 1 பாட் லன்ச் தான், பொரியல் குழம்பெல்லாம் கிடையாது இன்றைக்கி. சாதம் தாளிக்கிறதுக்கு பூண்டு மட்டும் நைட்டே உரித்து வச்சேன். வெங்காயம்லாம் கட் பண்ணலை. ஸோ வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ளே தான் சுடு தண்ணி வச்சுருந்தேன். சுடு தண்ணி சூடானதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கு நடுவில் அரிசியும் ஊற வச்சுட்டேன். இந்த வெங்காயம் வதங்குற டைமில் வந்து அரிசி ஊறினா போதும். அதுக்கப்புறம் இந்த டைம்லேயே வந்து நடுவில் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் 3 பேர் காலையில். காஃபி குடிச்சிட்டு வர கேப்புக்குள்ளேயே வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் போட்டு வதக்கணும். நடுவில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கணும். பன்னீர் வந்து 2 முறை 2 டிஃப்ரெண்ட் கம்பெனி வாங்கியிருந்தேன். ஸோ 2த்தையும் போட்டுட்டேன். ஏன்னா பன்னீர்னால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பன்னீர் போட்டுட்டு சுடு தண்ணி வச்சுருந்ததை அளந்து ஊற்றி அரிசியை போட்டு குக்கரில் விசில் போட்டால் ஒரு 2 விசிலில் வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு நடுவில் வந்து சேமியா உப்புமா தாளித்தேன். சேமியா உப்புமாவுக்கு சுடு தண்ணி பத்தலை. ஸோ அதை திருப்பி நடுவில் வச்சுட்டு உப்புமாவும் ஃபாஸ்ட்டாக தாளிச்சிட்டேன். மணி என்னன்னு பாருங்கள். உப்புமா கிளறும் போது குக்கரும் விசில் அடித்து எண்ணெயை கொஞ்சம் கவனின்னு சொல்லிடுச்சு. ஸோ 2 விசில் வந்ததும் அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிரேப் ஜூஸ் போட்டுட்டு வாஷிங் மிஷினில் நேற்று போட்ட துணியெல்லாம் அப்படியே ஒரு சின்னாம்பின்னமாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வாளியில் போட்டுட்டு இன்றைக்குள்ள அழுக்கு துணியெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கடகடன்னு கிளம்பி போயிட்டேன். நைட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஏஜியோவில் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு சுடிதார் செட்டு வந்து வீட்டுக்கு வந்துருந்துச்சு. சரி அதையும் வந்து பார்த்துடலாம், வீடியோ எடுத்து அது ரிவ்யூ போடலான்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக சர்ப்ரைஸ். இது நான் ஆர்டர் பண்ணது தானா அப்படின்னு எனக்கே தெரியல. 1க்கு 2 முறை பார்க்குறேன். மேபி நம்ம நிறையா வந்து பார்ப்போம், பட் வாங்கும் போது ஏதாவது 1 2 தானே வாங்குவோம். ஒருவேளை தப்பாக ஏதாச்சும் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை உத்து பார்க்குறேன். ஒன்றுமே புரியலை எனக்கு. அந்த துணியை தொட்டு பார்க்குறேன், அவ்வளோ ஒரு லோ குவாலிட்டி, ரொம்ப பேட் குவாலிட்டியில் இருந்துச்சு இந்த துணி. என்னடா இது, இப்படி ஒரு சல்வாரியாக நம்ம சூஸ் பண்ணி விட்டோம் நம்ம, ஐயோ என்னடா இது அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. டாப்ஸ் எடுத்து பார்க்குறேன்.